இங்க இந்த ஹீரோயினி நல்ல வசதியான குடும்பத்துல இருந்தாலும் அவங்க கிராமத்துல இருக்க ஒரு வீட்ல குங்குமஞ்ச பூஜைன்னு சொல்லி ஒண்ணு நடத்துறாங்க. அதுக்கு இவங்களும் போயிட்டு கலந்துக்கிறாங்க. மத்தவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு மட்டும் அந்த தானியத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன் எனக்கு மட்டும் அந்த தானியத்தை கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நீங்க தான் எங்களை விட நல்லா பணக்காரங்களாச்சு, உங்களுக்கு எல்லாம் நாங்க தானியத்தை கொடுக்க முடியுமான்னு சொல்லி இவங்களே ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி விடுறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த லேடியை விட இவங்க கொஞ்சம் ஏழ்மையில தான் இருப்பாங்க. இவங்களோட நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறாங்க. மறுநாளே உங்களோட வீட்டுல குங்குமஞ்ச பூஜை நடத்துறதுக்காக எல்லா ஏற்பாடுமே செய்யறாங்க. ஊர்ல இருக்க எல்லாரோட வீட்லயுமே அவங்க அண்ணியை வச்சு சொல்ல வைக்கிறாங்க. ஊர்ல இருக்க மொத்த லேடிஸ்மே அசந்து போற மாதிரி இவங்க வீட்டை பயங்கரமா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பூஜையை நல்லா சிறப்பாகவும் செய்யறாங்க. ஊர்ல இருந்த மொத்த லேடிஸ்மே வந்துட்டு போயிட்டாங்க. இவங்களை பழிவாங்கின லேடிஸ் மட்டும் வரவே இல்ல. அதனால இவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவங்களும் கடைசியா அவங்க மாமியாரோட வராங்க. அவங்க மனசுல எவ்வளவு கோவம் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்கவே இல்ல. அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏத்த தானியத்தையும் கொடுக்குறாங்க. அன்னைக்கு நடந்த அவமானத்துல அவங்க பையன் தான் ரொம்ப கஷ்டமாயிட்டு இருப்பான். அதனால ஜூஸும் கொடுக்க மாட்டேன்றான். அவங்க அம்மா டே ஜூஸ் எடுத்துட்டு போய் குடுறான்றாங்க. அந்த பையன் கொடுத்தவனே அவங்களும் குடிச்சிட்டாங்க, கிளம்பிடுறாங்க. நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தாமா, என் மருமக உன்னை அன்னைக்கு அவமானப்பட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறமா சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. நீங்க எவ்வளவு பெரியவங்க, என்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க சொல்லி இவங்களை அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த பொண்ணோட மாமியார் இவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுமே நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ வருது. அப்படியே சில வருஷம் ஆகுது. இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிறாரு. அந்த லேடி உங்களை பாக்கிறதுக்காக வீட்டுக்கும் வராங்க. வீட்டுலயும் போயிட்டு இவங்க மறைஞ்சு ஒழிஞ்சிக்கிறாங்க. அவங்க பையன்கிட்டயும் குங்குமத்தை போயிட்டு குடுறான்னு சொல்றாங்க. உன்னை பாக்கிறதுக்காக தான் வந்தேன், நீ இந்த மாதிரி நிலைமையில இருப்ப கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப அவங்க மனசுக்குள்ள இருந்த மொத்த ஈகோவுமே போயிடுச்சு. அந்த லேடியை நேருக்கு நேர் இவங்களால பார்க்க கூட முடியல. ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால குங்குமத்துக்கு கூட இவங்க பயங்கரமா தயங்குறாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க.